மார்ச் 23 இரவு 7 மணி 48 மணி நேர போர் பதட்டத்திற்கான ஒரு முற்றுப்புள்ளியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று மாலை வேளையில் அறிவித்தார். அதாவது ஈரானோடு நடந்த ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை, நல்ல ஒரு இணக்கப்பாடான பேச்சுவார்த்தை, சுமூகமான பேச்சுவார்த்தை, இந்த போரோடு சம்பந்தப்பட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போறதுக்கான நல்ல விடயங்களை பேசிய பேச்சுவார்த்தை என்று பல விடயங்களை கூறி வருகின்ற 5 நாட்களுக்கு ஈரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அல்லது மின் உற்பத்தி நிலையங்கள், முக்கியமான கட்டமைப்புகள் மீது நடத்துவதாக சொல்லப்பட்டிருந்த தாக்குதல்களை ஒத்திவைப்பதாக சொல்லியிருந்தார். எனவே இதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரானோடு இடம்பெற்ற சுமூகமான பேச்சுவார்த்தையே காரணம் இதற்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்து வரப்போற நாட்கள்ல பேசப்படுகின்ற பேச்சுவார்த்தைகள், எட்டப்படுகின்ற இணக்கப்பாடுகளின் அடிப்படையில இந்த போர் தொடர்வதா அல்லது இதை நிறுத்துவதா இல்லை இந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்ற செய்தியை வெளியிட்டதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவான ஒரு பரபரப்பு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 48 மணி நேரத்துக்கு பிறகு என்ன மாதிரியான தாக்குதல் நடவடிக்கைகள் நடக்க போகுது என்ற கேள்விக்கான முற்றுப்புள்ளியாக இருந்தது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் பல முக்கியமான நிலைகளை பலப்படுத்தி வந்தாங்க, அவங்களுடைய இடங்களை பாதுகாத்து வந்தாங்க. இந்த 2 நாட்கள்ல விடுமுறை, அதோடு பண்டிகை காலம் அப்படின்றதையும் தாண்டி பல இடங்கள், பல முக்கியமான சேவைகள், அத்தியாவசிய சேவைகள், பாதுகாப்பு பக்கமான பல பிரிவுகள் தொடர்ந்தும் இயங்கி வந்ததாக சொல்லப்படுது. இதில் மிக முக்கியமாக ஈரான் வைத்த பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்னன்னு சொன்னா, மத்திய கிழக்கு, குறிப்பா மேற்கு ஆசியாவில் இருக்கின்ற அனைத்து விதமான மின்சாரம், கட்டமைப்பு, நீர்நிலை, இந்த மாதிரியான குடிநீர் நீர்நிலைகள் இதெல்லாத்தையும் தாக்குவோம், எங்களுடைய இந்த அமெரிக்காவினுடைய இந்த அச்சுறுத்தலுக்கு இணங்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் இந்த மாதிரி பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து பல முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது. இதனால ஒரு பரபரப்பாகவே இருந்தது இந்த 48 மணித்தியாலங்களும். இப்பொழுது அது கொஞ்சம் தணிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட இப்போது கூட இதுல ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. காரணம்னு சொன்னா, ஈரான் உடனடியாக இதை மறுத்திருக்காங்க. ஈரானிய வெளியுறவு அமைச்சு, ஈரானிய உத்தியோகபூர்வ ஊடகம் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவுடன் நடக்கல. ஈரான் தன்னுடைய இலக்கை நோக்கி இப்பொழுதும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நடந்தது, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம், 5 நாள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை என்னத்துக்காக அமெரிக்கா அறிவிச்சிருக்குன்னு சொன்னா, தங்களுடைய இராணுவ பலத்தை பலப்படுத்துவதற்கும் தயார்படுத்துவதற்கும், தங்களுடைய இலக்குகளை தாக்குவதற்காக, அதாவது ஈரானை தாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்குமே இந்த அறிவித்தலை விடுத்திருக்காங்க. மற்றபடி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எங்களுடன் நடக்கல. அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட தாக்குதலுக்கான தயார்படுத்தலுக்காகவே இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கார்கள் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. எந்த தொடர்பும் அமெரிக்காவோடு எங்களுடன் இல்லை. இப்போதைக்கு எந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாரில்லை. இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டதுல எந்த விதமான உண்மையும் இல்லை என்றதை ஈரான் ஒட்டுமொத்தமாக உத்தியோகபூர்வமாக மறுத்திருக்காங்க. இந்த விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் இப்ப இருக்க கேள்வி. ஏன் அமெரிக்கா இந்த மாதிரியான, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பதிலை சொன்னாரு, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இன்னும் கேள்வியாகவே இருக்கு. ஈரான் முழுமையாக முக்கியமான இடங்களை தாக்கும் என்ற ஒரு எண்ணம், அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. குறிப்பா கடந்த 2-3 நாட்களா ஈரான் மிகப்பெரிய அளவான எதிர்பார்க்காத பல தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. மத்திய கிழக்கிலையும் இஸ்ரேல் மீது நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல்ல மிக முக்கியமான நகரங்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுவரையில் நடத்தாத இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுவரையில் நடத்தாத ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்திருக்காங்க. 4000 கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான இராணுவ ஒரு ஜெட், அதாவது விமானம் ஒன்று தாக்கப்பட்டது, F-35 அப்படின்ற விமானம். இந்த விமானம் தாக்கப்பட்டதும் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் கேள்வியையும் எழுப்பியிருந்தது அமெரிக்கா பக்கமாக. குறிப்பா முதல் தடவையாக ஈரானிய ஏவுகணை மூலமாக இந்த F-35 என்ற விமானம் தாக்கப்பட்டிருக்கிறது. இது உலகத்திலேயே முதல் தடவையாக தாக்கப்பட்டிருக்கு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் ஏவுகணை எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாகாத ஒரு விமானம் இந்த F-35 அப்படின்ற விமானம். இந்த விமானம் கடந்த கிழமை அவசரமாக மத்திய கிழக்கினுடைய அமெரிக்க படைத்தளம் மீது தரையிறங்கியது. இது உத்தியோகபூர்வமாக அமெரிக்கா தாக்குதல்களுக்கு உள்ளானது அப்படின்னு சொல்லாவிட்டாலும் பரவலா சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயம் சொன்னா, இது தாக்குதலுக்கு உள்ளாகித்தான் இந்த விமானம் தரை இறங்கியது. ஈரான் இதை அவங்களுடைய உத்தியோகபூர்வமான அறிவித்தல சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய தாக்குதல் மூலமாக இந்த விமானம் சேதமடைந்ததன் காரணமாக தான் மத்திய கிழக்கில் தரையிறங்கியது அப்படின்ற மாதிரி. எனவே இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம். இன்று காலையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுத்த ஒரு முக்கியமான அறிவித்தல்னு சொன்னா, மத்திய கிழக்கு நாட்டினுடைய
நீர் கட்டமைப்பு மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது, அப்படியான தாக்குதல்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அந்த மாதிரி ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதை நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. குறிப்பா மத்திய கிழக்குல கடல் நீரை, அதாவது உப்பு நீரை தான் சுத்திகரித்து குடிநீராக பயன்படுத்துறாங்க. 90% குடிநீர் அப்படித்தான் பயன்படுத்தப்படுது. ஈரானுடைய இலக்கு அதன் மேல் மிக முக்கியமாக இருந்தது. எனவே அதை தடுப்பதற்காக காலையிலே இந்த மாதிரியான ஒரு அறிவித்தலை அவர் விடுத்திருந்தாரு. இன்று மாலை வேளையில பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் கொஞ்சம் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது. ஏன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னாருன்னு சொன்னா, ரெண்டாவது ஒரு விஷயம் அவருடைய இராணுவ பலத்தை கட்டமைப்பதற்கு, அடுத்தது இந்த எண்ணெய் விலையை குறைப்பதற்கு என்றதை சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் எண்ணெய் விலை உடனடியாக, கச்சா எண்ணெயுடைய விலை உடனடியாக குறைந்திருக்கிறது. 15% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கடந்த 23 நாட்கள்ல இல்லாத அளவு ஒரு பெரிய வீழ்ச்சியை உடனடியாக சந்தித்திருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் $96 சரிந்திருக்கிறது உலக கச்சா எண்ணெயுடைய விலை. எனவே இது உடனடியாக இந்த பதட்டம் குறைந்ததுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்தது. இதைத்தான் எதிர்பார்த்து அவர் இந்த அறிவித்தலை விடுத்தார் அப்படின்றத ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. எனவே அதுக்கு பிறகு இந்த எண்ணெய் விலை சரிந்து இப்பொழுது $90 வந்திருக்கிறது. இலங்கை ஊடகங்கள்ல அதிகமாக இன்று பார்க்கப்பட்ட முக்கியமான செய்தின்னு சொன்னா, இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் ஒரு ஊடக சந்திப்பில் வைத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது இலங்கைக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். இலங்கை கோரும் பட்சத்தில் இலங்கைக்கு எரிபொருளையோ அல்லது அத்தியாவசிய பொருட்களையோ நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இலங்கை எந்த விதமான சிரமங்களையும் சந்தித்து விடக்கூடாது அப்படின்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஈரானுக்கு இலங்கை எப்பொழுதும் ஒரு மதிப்புமிக்க நாடாக இருக்கிறதால ஈரானுக்கு எரிபொருளாக இருந்தாலும் சரிதான், அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் கோரும் பட்சத்தில் நாங்கள் அதனை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவித்தல் பரவலாக இலங்கை ஊடகங்கள் முழுவதுமாக இன்று நிறைஞ்சிருந்தது. பெரிய அளவான ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு விஷயமாகவும் மாறியிருந்தது. ஈரான் இலங்கைக்கு மிக பெரிய நன்றி கடன் பெற்றிருக்கிற நாடு. எனவே அந்த அடிப்படையில் ஈரான் எப்பொழுதுமே இலங்கைக்கு உதவி செய்யும் அப்படின்ற இந்த அறிவித்தல் இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கவலையை தீர்த்தது நிறைய பேர் இருக்கின்றன. ஏன்னா அந்த எரிபொருள் பிரச்சனை, எரிபொருள் கட்டுப்பாடு, மின்சார உற்பத்தியில் இருக்க போற தடைகள் என்றெல்லாம் பலதரப்பட்ட ஒரு சிக்கல்களையும் ஒரு அழுத்தத்தையும் மக்கள் இப்பொழுது சுமந்து கொண்டிருக்காங்க. காரணம், இந்த எரிபொருள் வருகின்ற தன்மை குறைஞ்சிருக்கு, விலையேற்றம் அதிகரிச்சிருக்கால. எனவே இந்த அறிவித்தலால ஓகே, நமக்கு ஒரு ஆள் உதவி செய்யறதுக்காக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால பரவலா இந்த செய்தி இன்று மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. அதோட ஜனாதிபதி இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான சந்திப்பை நடத்தியிருக்காரு. இந்த நாட்கள்ல மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கு, குறிப்பா மாலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்குமான காலப்பகுதியில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கான அறிவுறுத்தல்கள், மக்களுக்கான விழிப்புணர்வுகளை வழங்குறதுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. விளம்பர பலகையில் இருக்கிற பெரிய ரக மின்விளக்குகளை அணைப்பதற்கு அல்லது அது தொடர்பான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு, தேவையில்லாத விளக்குகள், குறிப்பாக இப்பொழுது யாருமே இல்லாத ரோட்டெல்லாம் விளக்கு இருக்கு, லைட்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான இடங்களை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளையும் கொண்டு போறதுக்கான அறிவுறுத்தல்கள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலிருந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி நிறைய பொருட்களுக்கான விலைகள் அதிகரித்திருக்கிறது. குறிப்பா முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிச்சிருக்கிறது. 10 ரூபாவால ஒரு கிலோமீட்டருக்கு. வளமையா 100 ரூபாய் இருக்கும் முதல் கிலோமீட்டருக்கு, இப்பொழுது 10 ரூபாய் சேர்த்து 110 ரூபாய். 2வது கிலோமீட்டர்ல இருந்து 80 ரூபாய் இருந்தது, இப்பொழுது அந்த 10 ரூபாயோட சேர்த்து 90 ரூபாய். இது இந்த ஊபர், பிக்னிக் தான் பொருந்தும். சாதாரணமா இருக்கிறவங்க இப்பொழுது 180 ரூபாய் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தகவல்கள் இன்றைய நாளில் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு ஆட்டோவும் ஒவ்வொரு விதமான கணக்கு எடுக்கிறாங்க. இது மீட்டர் இல்லாத ஆட்டோக்குள்ள போகும்போது உங்களுக்கு கணக்குகள் மாறும். இந்த பிக்னி, ஊபர் மாதிரியான அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுடைய சேவையை தர்றவங்களோட போனீங்கன்னா இந்த கணக்காக தான் இருக்கும். எனவே இந்த 10 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக 7 மணி மாதிரி வந்த செய்தியின் அடிப்படையில் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் பேருந்துகள் நிறைய இடங்கள்ல இயங்காம இருந்திருக்கிறது. மக்கள் மிகப்பெரிய ஒரு அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருந்தாங்க. நிறைய பேருந்துகள் வரல, தனியார் பேருந்துகள் அதிகமாக இயங்கல, அரசு பேருந்துகள் தான் இன்றைய நாளில் கடமையில் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. எனவே இந்த அடிப்படையில் இப்பொழுது 12.19 வீதத்தால பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 27 ரூபாவில் இருந்து 30 ரூபாவாக அதிகரிச்சிருக்காங்க. ஆரம்ப கட்டணம்
எல்லாமே இந்த அடிப்படையில் இருக்கும். அதாவது 12.19% அதிகரிச்சிருக்காங்க. அதோடு பானுடைய விலை, பேக்கரி உணவகங்களுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 10 ரூபாவால 450 கிராம் பானுடைய விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விலை 430 ரூபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பெரிய ஒரு குற்றச்சாட்டு நிறைய இடங்கள்ல இன்றைய நாளில் வைக்கப்பட்டது. மக்களுடைய கருத்துக்கள் சமூக ஊடகங்கள்ல, முக்கியமான சகோதரமொழி ஊடகங்கள்ல மக்களுடைய கருத்துக்களை கேட்கும்போது 2022-23 ஆண்டு காலப்பகுதியில் 450-460 ரூபா டீசல் பெட்ரோல் இருந்த காலத்தில் ஏற்றப்பட்ட விலைகள், அந்த விலைகள் எரிபொருள் குறைக்கப்பட்ட போது எந்த போக்குவரத்து கட்டணமும் இங்களவுக்கு குறையலை, அந்த அளவுல வச்சிருந்தாங்க. இப்ப அதிகரிச்ச போது மீண்டும் அதிகரிக்க சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மக்கள் மத்தியிலையும் இருந்தது. இன்றைய நாளில் பலதரப்பு ஊடகங்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க. எனவே இந்த மாதிரியான கட்டத்துக்குள்ளேயும் இன்றும் எரிபொருட்களுடைய விலைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்பொழுது கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியில் ஒரு மிக முக்கியமான இன்னுமொரு செய்தியாக பார்க்கப்படுது. ஹோர்முஸ் கால்வாய் வழியாக இந்தியாவுடைய இயற்கை எரிவாயு கப்பல் ஒன்று இப்பொழுது அந்த கால்வாயினுடைய இடங்களை தாண்டி இந்தியா நோக்கி பயணமாகி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் சொல்லி வராங்க, எந்த வகையிலும் எங்களுடைய எதிரி நாடுகளுக்கு மாத்திரம்தான் ஹோர்முஸ் கால்வாய் மூடப்பட்டிருக்கிறது ஒழிய நாங்கள் முற்றுமுழுதாக அதை மூடவில்லை. எனவே அந்த அடிப்படையில் இந்தியாவுடைய கப்பலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய ஊடக சந்திப்பில் வைத்து ஈரானிய தூதுவர் பேசும்போதும் சொல்லியிருந்தார், அதாவது எங்களுடைய எதிரி நாடுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் ஹோர்முஸை மூடி இருக்கோம் ஒழிய எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு நாங்கள் மூடலை அப்படின்றத வலியுறுத்தியிருந்தாலும் அதற்கான ஆதாரமாக இன்றைய நாளில் இந்தியாவுடைய எரிவாயு கப்பல் அல்லது எரி சக்தி ஏற்றி கொண்டு வர கப்பல் ஒன்று இன்று இந்திய கொடியோடு ஹோர்முஸ் கால்வாயை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தளங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு, போல பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.